ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். இப்போ பாசிப்பருப்பு 1.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நான் இந்த கப்பில் தான் வந்து அளந்து எடுத்துருக்கேன். இந்த கப்பில் தான் இதில் வந்து 1.25 கப் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. அதில் வந்து முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண முந்திரியை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி அதை லைட்டாக ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா நிற்கும் உருண்டை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லட்டு வந்து பிடிச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தெளித்து நம்ம வந்து பாசிப்பருப்பு உருண்டை பிடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும்.